இந்த மயக்கம் நீங்க சிறிது நேரம் ஆயிற்று. மயக்கத்தில் இருந்து தெளிவுற்று எழுந்த அந்நகர மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, ஆகா, நம் அரசிளங்குமாரி பார்வதி செய்த அருந்தவத்தால் அல்லவா இவ்வித அற்புத திருவுருவத்தைப் பெற்ற சாட்சாத் சிவபெருமானேயே நாயகனாகப் பெறும் பாக்கியம் அடைந்தாள். மங்களமூர்த்தி என்னும் திருநாமம் அவருக்கு அல்லவோ மிகவும் பொருத்தமானது. இத்திருப்பெயருக்குரிய மங்களமூர்த்தியை கண்ணார கண்டவர்களுக்கு பற்பல புண்ணிய பயன்களெல்லாம் உண்டாகுமே. கடுந்தவம் புரிந்து இவ்வரிய திருவுருவை கணவனாக பெற்றதால் அல்லவோ பார்வதியை தன்யையாயும் கிருத கிருத்தையாயும் இருக்கிறாள். பார்வதியின் தவம் பெரும் பயன் அளித்தது. இச்சதிபதியை ஒன்று சேர்க்க பிரம்மன் செய்த முயற்சி சிறப்பானதல்லவா? பொன்னும் இரத்தினமும் ஒன்று கூடினாற் போல லட்சுமியும் விஷ்ணு மூர்த்தியும் மனம் செய்து கொண்டது போல சாம்பவ மூர்த்தியான சிவபெருமானை கணவனாக பெற்ற பார்வதி நல்ல சுகத்தை அனுபவிப்பாள் என்று சொல்லி கந்த புஷ்ப அக்ஷதைகளை சிவபெருமான் பேரில் சமர்ப்பித்தார்கள். இவர்களின் உரையாடல்களை கேட்டு மகிழ்ச்சியுற்று சிவபிரான் பர்வதராஜன் முன்னின்றழைத்து போக இரத பரிவாரங்களோடும் விவாக வேதிகைகளை சேர்த்தார். பிரம்மதேவரே புரோகிதராக முன்வந்து சப்த முனிவர்கள் முதலானவர்களுடன் சதுஷ்கோணமான திருக்கல்யாண மண்டபத்திலிருந்து அத்தியாதி பிரயோகம் முதலான விவாக சடங்குகளை நடத்தினர். பர்வதராஜனும் ராணி மேனையும் நீராடி ஆடை ஆபரண அலங்காரங்களோடு வந்தார்கள். பர்வதராஜன் தன்னுடைய கோத்திர முறையை சாஸ்திர விதிப்படி கூறி சிவபெருமானுக்கு ஆவாகனம், பாத்தியம், அர்க்கியம், பட்டாடை, திலகம், மலர் மாலை, பொன்னாரம் முதலானவற்றை வழங்கி வழிபட்டு வேதிகையில் மேனையுடன் அமர்ந்து அக்னி பிரதிஷ்டாபனம் செய்தான். மங்கள பாடல்களை சுமங்கலிகள் பாட லட்சுமியும் சரஸ்வதியும் பார்வதியின் தோழியராகிய பார்வதியை அந்தப்புரத்திலிருந்து கைலாகு கொடுத்து அழைத்து வந்து சிவபெருமான் அருகில் மணப்பெண்ணாக உட்கார வைத்தார்கள். பிரம்மதேவன் மந்திரோச்சாடனஞ் செய்ய மேனை கரகநீர் வார்க்க ஹிமவான் சிவபெருமானுடைய கமல பாதங்களை விலக்கி அவ்வுதகத்தை தானும் தன் மனைவியும் கிருதார்த்தங்களாக தங்கள் சிரமேல் புரோஷித்து கொண்டும் சிறிது உட்கொண்டும் பின்பு சாக்ஷ்தோ தகதாரா பூர்வகமாய் பார்வதியின் கையை பற்றி சிவபெருமான் திருக்கரத்தில் வைத்து, என் குமாரத்தியான இப்பார்வதியை தேவரீருக்கு சமர்ப்பித்தேன் என்று கன்னிகாதானம் செய்து கொடுத்தான். சிவபெருமான் பூரிப்படைந்து தம் திருக்கரத்தால் பார்வதியின் கழுத்தில் மாங்கல்ய தாரண் செய்தான். கல்யாண மண்டபத்தில் சூழ்ந்திருந்த முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் ஆசிர்வதித்தார்கள். சுமங்கலிகள் அக்ஷதைகள் சமர்ப்பித்து வணங்கினார்கள். தேவர்கள் நறுமண கற்பக மலர்களை தூவ தேவ தந்துபிகள் முழங்க உலகங்கள் எல்லாம் உற்சாக பரவசமடைந்தன. தம்பதிகளான பார்வதி பரமசிவன் இருவரும் அக்னி பிரதட்சணம் செய்தார்கள். உமாதேவியின் திருவடியை சிவபெருமான் கரத்தால் தொட்டு எடுத்து வைக்க பார்வதி அம்மி மிதித்தனள். அவர்களை நமஸ்கரித்து கொண்டே அவர்கள் எதிரே கற்பரசி அருந்ததி வந்தாள். துருவனும் சப்த முனிவர்களும் எதிர் வந்தனர். அவர்கள் சிவபெருமானையும் பார்வதியையும் மீண்டும் சிங்காதனத்தில் வீற்றிருக்கச் செய்தார்கள். வேதாகம துதிகளை பாடி வேதோத்தமாக ஆசிர்வதித்தார்கள். பார்வதியையும் சிவபெருமானையும் நோக்கி, தாங்கள் உலகத்திற்கு மாதா பிதாக்களாக பெற்ற நாங்களும் பெரும் புண்ணியத்தை அடைந்தோம் என்று புகழ்ந்தார்கள். கந்தர்வர் அப்சரசுகள் நிருத்தம், கானம், வாத்தியம் முழங்கி தானும் தனது வம்சமும் தனது இல்லற வாழ்வும் சிறப்பும் பயனும் அடைந்தது என்று பர்வதராஜன் கூறி
பெரும் களிப்படைந்தான். அதன் பிறகு சிவபெருமானும் பார்வதியும் தாங்கள் வதூரவரர் கோலம் கொண்டதையும் தங்களை பார்த்து பிறர் புகழவும் குலதேவதா பிரார்த்தனஞ்செய்து கங்கண விசர்ஜனம் முடித்து அங்கு வந்திருந்த சப்த முனிவர், சத்புருஷர், சகலகலா வித்யாதரர், தேவர் ஆகியோரை நோக்கி சிவபெருமான் கைகுவித்து வணங்கி அருள் பாலித்தார். ஹிமவானும் யாவரையும் பூஜித்தான். இப்பூஜாதானங்களைக் கண்டு பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் இதுகாறும் கண்டும் கேட்டும் இல்லாமையால் எதுவும் கூற முடியாமல் அதோ முகமானார்கள். இப்படி அங்கு வந்திருந்த அனைவரும் மரியாதை பெற்று மனம் பூரித்திருந்தார்கள். சிவபெருமானாலும் ஹிமவானாலும் பூஜிக்கப்பட்ட தேவர்களும் மாமுனிவர்களும் தாங்கள் நன்றாக கௌரவிக்கப்பட்டதை எண்ணி வெகுவாக உள்ளம் பூரித்திருக்கும் போது உங்கள் ஒத்துழைப்பாலும் வருகையாலும் என் பிறப்பு பிழைப்பும் கிரகஸ்தாசிரமும் யாவும் பயனடைந்தன என்று பர்வதராஜன் சொன்னான். அவனது மனைவியான மேனையோ, எனது குலம் பவித்திரமானது. என் புத்திரியான பார்வதியால் நான் எல்லா புகழ்களையும் அடைந்தேன். இவளே எங்கள் புத்திரியாக அவதரிக்காவிடில் சிவபெருமான், திருமால், பிரம்மதேவர், தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர், கருடர் முதலியன யாவரும் இங்கு வரக்கூடுமோ? இவர்களைத்தான் நாங்கள் காணவும் கூடுமோ? நீங்கள் மகா புண்ணியர்களாகையால் நான் உங்களை முன்பு நிந்தித்து பேசிய நிந்தனைகளையெல்லாம் மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதை கேட்டதும் தேவர்கள் மிகுந்த ஆனந்தமடைந்து, மேனா, நீ கிருத கிருத்தியை, ஜகத்ரக்ஷராகிய சிவபெருமானுக்கு பார்வதியை கன்னிகாதானம் செய்த பயன் எவ்வளவு என்று நாங்கள் அளவிட்டு கூறுவோம். பர்வதராஜனை பதியாய் பெற்ற நீ, பார்வதியை உன் குமாரத்தியாய் பெற்ற நீ அடைந்த புகழ் விவரிக்க முடியாததாகும். நீ எங்களை முதலில் நிந்தித்ததை எல்லாம் சுகமயமாக எண்ணுகின்றோம். உன் சுகம் பெருகட்டும், உன் ஐஸ்வர்யம் பெருகட்டும், நாங்கள் வருகிறோம் என்று பர்வதராஜனையும் மேனையையும் ஆசீர்வதித்து அவர்களது நமஸ்காரத்தையும் பெற்று புறப்பட்டார்கள். புதுமண தம்பதிகளான சிவபெருமானும் பார்வதி தேவியும் தேவர்களும் புறப்பட்டு கைலயங்கிரியை நோக்கிச் சென்றார்கள். பர்வதராஜனும் மேனையும் கந்தமாதன பர்வதம் வரையில் சென்று வழிவிட்டு திரும்பினார்கள். அன்று முதல் பர்வதங்கள் கிருதார்த்தமாயின. அரி, அயன், இந்திராதி தேவர்கள், மாமுனிவர்கள் முதலான அனைவரும் எல்லாவித வாத்தியங்களோடும் நிருத்தம், நாட்டியம் முதலிய திருவிழா கோலத்தோடும் திரு கைலாச பர்வதத்தை அடைந்து சிவபெருமானின் மாளிகையில் பார்வதியை கிருகப் பிரவேசம் செய்வித்து, சிவபிரானே, பார்வதி தேவியுடன் சுகித்திருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர்களது திருவருளை பெற்று சிவ கடாட்சமுற்று அவரிடம் விடைபெற்று புறப்பட்டு அந்த விவாக மகோற்சவ மகிமை பெருமைகளை பற்றி குதூகலம் பொங்க பொங்க பேசிக்கொண்டே தங்கள் தங்கள் நகரத்தை அடைந்தார்கள். தேவர்களுக்குண்டான ஆனந்தத்தையும் சிவபெருமான் அனுக்கிரகத்தையும் விவரிக்க வேண்டுமானால் 100 ஆண்டுகளானாலும் விவரித்து கூற முடியாது. ஆகையால் சிவஞானிகளே, நீங்கள் கேட்டதை தட்ட முடியாமல் என் நினைவிற்பட்டதை கூறினேன். நைமிசாரண்ய வாசிகளே, அந்த திவ்ய மங்களமூர்த்தியான சிவபெருமானின் திருமணக்கோல மகோத்சவ சரித்தத்தையோ அல்லது அதில் காணும் ஒரு ஸ்லோகத்தையோ அல்லது அந்த ஸ்லோகத்தின் பொருளையோ கேட்டவர்கள் சகல சம்பத்தும் பெற்று அறியாமை நீங்கி மெய்ஞானமும் சகல சம்பத்தும் சகல ஐஸ்வர்யங்களும் கன்னியா லாபமும் பூரணமாக பெற்று விளங்குவார்கள். இவ்வாறு சூதமா முனிவர் சொன்னார். இந்த பகுதியில் சிவபெருமான்
அம்முனிவர்களுக்கு கைகூப்பி வணங்கியது தகுமோ என்று கருத வேண்டாம். சிவபெருமான் தன்னைப் போலவே அவர்களும் வேதியர்கள் ஆதலாலும் தாம் அடியார்க்கு அடியாராதலாலும் அமையும். திருச்சிற்றம்பலம்.